கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் மறைந்த ஜீவானந்தத்தின் 117வது பிறந்த நாள் விழா சென்னை தண்டையார்பேட்டையில் இன்று கொண்டாடப்பட்டது. விழாவை ஒட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினரும் ஏஐடிசி மாவட்ட தலைவருமான MS மூர்த்தி ஜீவானந்தத்தின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஜீவாவை தான் பார்த்ததில்லை என்றும், ஆனால் அவரது பொது உடைமை பாதையை பின்பற்றி கடமையாற்றி வருகிறோம் என்று கூறினார். கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை திமுகவை ஆதரிப்பதே கடமையாக கொண்டிருக்கவில்லை என்றும், திமுக அரசு மின் கட்டணத்தை உயர்த்திய போது போராட்டம் நடத்தி இருக்கிறோம் என்றார். வடசென்னை மாவட்ட செயலாளர் வெம்புலி வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திருவட்டூர் பகுதி கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் ஜெயராமன் அக்கட்சியின் கொடியை ஏற்றி வைத்தார். இதன் பின்னர் தோழர் ஜீவா பூங்காவில் புதிய நூலகத்தை திறந்து வைத்து கவுன்சிலர் ரேணுகா புத்தகங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஏஐடிசி மாவட்ட செயலாளர் குப்பன், சென்னை பெருநகர தையல் தொழிலாளர்கள் சங்க நிர்வாகிகள் ராமலிங்கம், வேலு, ஜோதிமணி, திருஞான சம்பந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஏன் மக்கள் பிரச்சனையில கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை எதிர்த்து இது பண்றது இல்லை, பேசுறது இல்லை? பேசுகிறார்கள். அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள், கேட்டிருக்க மாட்டார்கள். இன்றைக்கு மின்சார கட்டண உயர்வைக்காக நாங்கள் போராடி இருக்கின்றோம். இன்றைக்கு டிரான்ஸ்போர்ட் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடி இருக்கின்றோம், களத்திலே இருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் இந்த அரசு உயர்த்துகின்ற பால் விலை உயர்வை கண்டித்திருக்கின்றோம். இந்த அரசுக்கு ஆதரவானது எதுவோ அதற்கு மட்டும் நாங்கள் செவிசாய்ப்பதல்ல. அவர்கள் தவறான முறையில் சென்றால் அந்த தவறை திருத்திக் கொள்வதற்காக நாங்கள் அவர்களுக்கு அந்த தவறை எடுத்துச் சொல்லுவோம். அதை கேட்கவில்லை என்றால் நாங்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கின்றோம், போராடுவோம், போராடி கொண்டும் இருக்கின்றோம்.